எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? மதிய சாப்பாடுலாம் முடிச்சிட்டிங்களா? காலை சாப்பாடு முடிச்சிட்டிங்களா? இல்லை காப்பி டீலாம் முடிச்சிட்டிங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சோகப்பாட்டுக்கு வந்து நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேங்க. அதுக்கு வந்து ஒருத்தர் பேக் கமாண்டு நேற்றுக்கு நைட்டு எனக்கு கொடுத்துருந்தாரு. அந்த பேக் கமாண்டு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி ஒரு பேக் கமாண்டு கொடுத்துருந்தாரு. அதை நான் இதில் வீடியோவில் எடுத்து போடலைங்க. ஏன்னா பேக் கமாண்டு போட்டவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு சேனலை. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அவருக்கு போகும், அவர் பார்ப்பார். நீங்கள் போடுற பேக் கமெண்ட் வந்து என்னை தாக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தீங்க. அந்த டைமில் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வறுமை, அதாவது வந்து ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது தடவையாக இருந்தால் நீங்கள் கொடுக்குற பேக் கமெண்ட்டு என்னை பாதிக்கும். நான் சின்னதுலேருந்தே வீட்டில் வறுமை, சாப்பாட்டுக்கு பஞ்சம், அவமானம், அசிங்கம், கஷ்டம், எதை கடக்கக்கூடாதோ எல்லாம் கடந்து வந்துட்டேங்க. ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டேன். அதனால் வந்து நீங்கள் கொடுக்குற பேக் கமாண்டு என்னை தாக்காது. எப்போயாவது ஒருத்தங்க கஷ்டப்பட்டால் தானே அது நமக்கு கஷ்டமாக தெரியும். நம்ம தான் தொடர்ந்து கஷ்டமாகவே பட்டுக்கிட்டு இருக்கோமே. அதனால் வந்து எனக்கு அது பெருசாக தெரியாது. நான் ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் மூளைக்கு செலுத்திட்டு இவ்வளோ தானா அப்படின்னு அடுத்தடுத்து என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். எனக்கு வந்து கொஞ்சம் மனதைரியம் ஜாஸ்தி. என் மேலே தப்பு இல்லைன்னா நம்ம எது வந்தாலும் சமாளிச்சுக்கிறாங்கிற துணிச்சல் இருக்குது. அதே மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய நான் ஏமாந்ததும் உண்டு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் வந்து நீங்கள் போடுற பேக் கமெண்ட் என்னை ஒன்றும் செய்யாது. நான் பண்ணுற வீடியோ எல்லாத்துக்கும் பிடிக்கணுங்கிறது இல்லை. எனக்காக ஒரு 5 பேர் பிடிச்சி அந்த வீடியோவை பார்த்து சிரித்தாங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் வந்து நீங்கள் அந்த பேக் கமாண்டு போடுற நிமிஷத்தில் எப்படி உங்களுக்கு அந்த பேக் கமாண்டு எழுதுறதுக்கு ஒரு 20 நிமிஷமாவது தேவைப்படும். அப்போது அந்த வீடியோ பிடிக்கலைனாவே ஒரு சொல்கிற ஒரு முறைகள் மாதிரி இதை மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் அதுக்காக நீங்கள் பேக் கமாண்டு போட்டு பொம்பளை பிள்ளைகளை தாக்கிறதா நினச்சி போடாதீங்க. அது ஒரு சிலர் வந்து அதை பயமாக எடுத்துக்குவாங்க. ஆனால் நான் அதை எடுத்துக்க மாட்டேங்க. ஏன்னா நான் நிறைய பார்த்து கஷ்டப்பட்டு வந்ததுனால நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அதனால் நீங்கள் பேக் கமாண்டு போடாதீங்க. போடாமல் அந்த பேக் கமாண்டு போடுற சமயத்துக்கு ஏதாவது ஒரு நல்லதாக எழுதுங்க. நம்ம செய்கிற நல்லது நம்மளை காப்பாற்றும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நினைக்கிறது நல்லதாக நடந்தால் நல்லதாகவே நமக்கும் நினைக்கும். அதனால் அந்த பேக் கமாண்டை உட்காந்து எழுதுற நிமிஷத்தில் அவங்களுக்கு ஒரு நல்லதாக எழுதுங்க. இல்லை அந்த வீடியோவில் அது ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த அந்த எழுதுறதுல நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்குது, அடுத்தவங்க வீடியோ போடும்போது அதை சரி பண்ணிக்குவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.